ஆப்பலேசியா என்னும் இடத்தில் பைபிளில் ஒரு கட்டுக்கதை இருக்கு. அது சொல்லுது, ஜீசஸ் சொல்லுற பொருளை எல்லாம் நாம பகிர்ந்து கொடுத்தா நாம கூட பாம்புகளுடன் விளையாடலாம். அப்படித்தான் ஆப்பலேசியாவின் மினிஸ்டர் ஹஸ்லி முதலில் பாம்பு ஒன்றுடன் விளையாடினார். அவர் சொல்றது படி ஜீசஸ் ஞாபகத்துல மலையேறி அங்கே பாம்பு ஒன்றை கிடைச்சு அதை புடிச்சு சர்ச்சுக்கு கொண்டு வந்தார். ஆனா போச்சு, பின்ன வந்தவங்கள் அதை தொடர்ந்தபோது ஆபத்துல சிக்கினாங்க. 120 பேர் ஸ்வார்க்கத்துக்கு போட்டாங்க. கடைசியில ஹேன்சலியும் பாம்புக்கு கடிக்கப்பட்டு போன பட்டியலில் சேர்ந்துட்டார். அப்படியே அங்கு பாம்புடனான விளையாட்டு பெரும் தடையாக மாறிடுச்சு. சைனாவில் அரசாங்கம் வின்னி தி பூ மீது தடை விதிச்சிடுச்சு. ஏனென்றால் ஜனங்க அங்கு பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் மற்றும் வின்னி தி பூ ஒரே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். 2018இல் ஒரு கல்லூரி மாணவருக்கு 6 மாதம் சிறையில் வைக்கப்பட்டார். ஏன்னா அவர் ஷி ஜின்பிங் மற்றும் பூ படம் பகிர்ந்துட்டார். அமெரிக்காவில் ஸ்டீபன் கோயில புள்ளி என்கிற ஒரு இளைஞருக்கு $8000 அபராதம் விதிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் தன் காரை ஒரு பல்கலைக்கழகத்தின் வெளியே நிறுத்தியது. அவர் அப்போது 11,000 பென்னி காயின்களை கொண்டு அபராதத்தை செலுத்துவதற்கு முயன்றார். இது 3 மணி நேரம் மற்றும் 40 நிமிடம் எடுத்தது. இப்படி பணம் கொடுக்க எந்தெந்த நாடுகளில் எத்தனை காயின்களை அனுமதிக்கிறாங்க என்ற வரம்பு பற்றி சில நியமங்களை அவர்கள் விதித்திருக்காங்க.